அம்மா வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி என் அம்மான்னு தெரிஞ்சதுக்கப்புறமா வந்து நான் வந்து என் அம்மா கூட ஒரு நாள் கூட இல்லை. அதனால் ப்ளீஸ்ப்பா நான் இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் என் அம்மா கூட இருக்கனே ப்ளீஸ்ப்பான்னு சொல்லிட்டு ரொம்ப கெஞ்சுறாங்க. அதனால் வந்து வேறு வழி இல்லாமல் வந்து விஜயும் வந்து சரின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாரு விஜய் வந்து குழந்தைங்கள அதுக்கப்புறம் காவேரி அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்க எல்லாருமே வந்து அங்கே காவேரி வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ விஜய் குழந்தைய விட வராரு. அப்போ வந்து நிவின் எல்லாருமே வந்திருக்காங்க. அதை பார்த்துட்டு வந்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறாரு விஜய். அடுத்து நிவின் கூட ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்காரு. எல்லாரும் கூடவே ரொம்ப சகஜமாக ஜாலியாக பேசிகிட்டு இருக்காரு. இதை பார்த்து காவேரி நிம்மதி அடைகிறாங்க. அடுத்து வந்து சரி அப்பா நான் இங்கே இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே சரிடா இங்கே இரு, அவன் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், இங்கே இருக்கட்டும் மிஸ் கூட அப்படி சொல்லிட்டு விஜய் வந்து கிளம்புறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க எப்பவும் போல இல்லாமல் வந்து ரொம்ப வந்து அன்னுனியமாக நடந்துக்கிறாங்க. நம்ம வந்து அம்மாவும் காவேரி கூடயே சுற்றி வராங்க. அவங்கள கட்டி கட்டி பிடிக்கிறாங்க, கிஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு காவேரிக்கு ஒரு நிமிஷம் பரவாயில்ல குழந்தை என் மேலே எவ்வளோ பாசமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க. இதெல்லாம் பார்த்து சாரதாக்கா அப்படி ஆனந்த கண்ணீரே வருது. அடுத்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது வந்து கட்டி பிடிக்காமல் படுத்துருக்கிறதால அவங்க அம்மா மேலே அழகாக கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்கிறாங்க. நம்ம அம்மும் காவேரியும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து வந்து சாரதாக்கு ரொம்ப அழுகையாக வருது. குழந்தை எப்படிலாம் ஏங்குற அம்மா பாசத்துக்காக பார்த்து ஏங்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு மனசு வருத்தப்படுறாங்க. அதை பார்த்து கங்கா என்னமா ஆச்சு அப்படின்னோடனே பாவண்டி புள்ள எப்படி ஏங்குறா பாரு, அவளை அப்படி வந்து அம்மாவை விரும்புகிறாடி, காவேரிக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா எவ்வளோ நல்லா இருக்கும்ல அப்படின்னு சொன்னோன்னே அதான் நடக்க மாட்டேங்குதேம்மா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. அடுத்த நாள் வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க அம்மு வந்து அந்த ஃபோட்டோவை எடுத்து அப்படியே வந்து பார்த்துட்ருக்காங்க. அதை யாழினி பார்த்துடுறாங்க. அம்மு நீ என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னோடனே ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மறைச்சி வைக்கிறாங்க. அம்மு எனக்கு தெரியும் நீ ஏதோ ஃபோட்டோ தானே பார்த்துட்ருக்க சொல்லு அம்மு அப்படின்னோடனே ஆமாம் அது வந்து அப்படி சொல்ல வராங்க. அம்மு ப்ளீஸ் அம்மு காட்டு அம்மு எனக்கும் அப்படின்னு இல்லை வேண்டாம் நான் காட்ட மாட்டேன், என் அம்மாவோட ஃபோட்டோ அதெல்லாம் தெரியாது, நீ காட்டுதான் அம்மாவோட ஃபோட்டோ நான் பார்த்துல கூட அப்படின்னு சொல்லி வம்படியாக வாங்கிடுறாங்க. பார்த்தோன்னா யாழினிக்கு அதிர்ச்சி என்ன நீ எங்கள் சித்தியோட ஃபோட்டோ அம்மாவோட ஃபோட்டோன்ற அதுவும் அம்மா தானே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கும் சொன்னேன் அப்படின்னோடனே சரி யாழினி நான் உன்கிட்ட மட்டும் சொல்கிறேன், யார்கிட்டும் சொல்லக்கூடாது, உன் சித்தி தான் என்னோடய அம்மா, இந்த விஷயம் எனக்கு இப்போ தான் தெரியும், சாரதா பாட்டிக்கு கூட என்கிட்ட சொன்னாங்க அப்படின்னோடனே அப்படியா ஆமாம் இதை யார்கிட்டையும் சொல்லிட்டாத ப்ளீஸ் அப்படின்றாங்க. நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து வந்து 2 பேரும் பார்த்துட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக காவேரி வந்துடும். ஐயோ சித்தி வந்துட்டாங்க, ஐயோ அம்மா வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோட்டோ எடுத்து மறைச்சி வைக்கிறாங்க. 2 பேரும் சேர்ந்து என்ன மறைச்சி வச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசனை பண்ணிகிட்டே வந்து என்ன ஆச்சு 2 பேருக்கும் என்ன பண்ணீங்க அப்படின்னோடனே ஒன்றும் இல்லை சித்தி ஒன்றும் இல்லை மிஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போயிடுறாங்க. ஏதோ மறைச்சி வச்சாங்களே 2 பேரும், என்னவா இருக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்களே மறைச்சி வச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி யோசனை பண்ணிகிட்டே இருக்காங்க. எல்லாருமே வந்து என்ன பண்ணுறாங்க விளையாடிட்டுருக்காங்க. குழந்தைங்க எல்லாருமே மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. அப்போ காவேரி மட்டும் ஏதோ மறைச்சாங்களே 2 பேரும், என்னவா இருக்கும் என்ன மறைக்கிறாங்க நம்மக்கிட்ட, சரி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அம்மாவோட பேக்கை எடுக்கிறாங்க, ஜிப்பை ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு என்ன வச்சுருக்கா உள்ளன்னு சொல்லிட்டு ஒரு திங்ஸாக எடுத்து வைக்கிறாங்க. அப்போ திடீர்னு அவங்க கையில் ஒரு ஃபோட்டோ மாட்டுது. அந்த ஃபோட்டோ எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா பயங்கரமாக அதிர்ச்சியாக இருக்குது காவேரிக்கு. அந்த ஃபோட்டோவில் காவேரி இருக்காங்க. அதை பார்த்தா காவேரிக்கு ஒன்றும் புரியல. அம்மாவோட பேக்கில் ஏன் ஃபோட்டோ இப்படி வந்தது, அதுவும் நான் இந்த ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியலையே, நான் ஏன் விஜய் சார் கூட இருக்கேன், இன்னொரு ஃபோட்டோ எடுக்கிறேன் பார்த்தா இன்னொரு ஃபோட்டோன்னு விஜய் கூட கல்யாணம் பண்ண அந்த ஃபோட்டோலாம் இருக்குது. அதெல்லாம் பார்த்து காவேரி பயங்கரமாக அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்படியே தலையை சுற்றுது காவேரிக்கு. உடனே ஓடி போய் அந்த டைரியை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா விஜயோட டைரியில் எல்லாமே எழுதியிருக்கு. இந்த மாதிரி வந்து விஜய் வந்து லவ் பண்ணது அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணது அது இல்லாமல் இப்போ வந்து அவங்களுக்கு ஞாபகம் மருதி ஆனது எல்லாமே எழுதியிருக்கு. அதெல்லாம் பார்த்து இந்த ஃபோட்டோவெலாம் வச்சுட்டு பயங்கரமாக கதறிக்கார அழறாங்க. அப்படியே வந்து மயக்கடிச்சு விழுந்துடுறாங்க காவேரி. எல்லாருமே ஓடி வராங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து காவேரி மயக்கடிச்சு விழுந்து ஐயோ என் பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலேன்னு பார்த்தா அந்த டைரி ஃபோட்டோலாம் பார்த்து காவேரிக்கு ஒன்றும் தெரிஞ்சிச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம கங்கா. அதை பார்த்து என்னடி சொல்கிற, ஆமாம்மா இங்கே பாருங்கள் எப்படி ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு ஐயோ உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகணும்னு சொல்லிட்டு காவேரி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே வந்து காவேரிக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. என்னாச்சு டாக்டர் என் பொண்ணுக்குன்னு, இப்போ அவங்க கண்ணை திறந்துட்டாங்க போய் பாருங்கள் அப்படின்னு எல்லாரும் போய் பார்க்குறாங்க. அப்போ சாரதா கிட்ட வந்து காவேரி கேட்குறாங்க, சொல்லுமா உண்மையை சொல்லு, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா, என் குழந்தை தான் அம்மா உண்மையை சொல்லுமா அப்படின்னோடனே உடனே சாரதா பயங்கரமாக கதறிக்கார அழறா. உன் பெத்த பொண்ணையும் உன் புருஷனையும் நீ மறந்துட்டடி, அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும் உருவாச்சு, இதை உங்ககிட்ட சொன்னால் உனக்கு எதோ ஆகிடுமோன்னு இவ்வளோ நாள் நாங்கள் சொல்லாமல் இருந்தோம்னு அழறாங்க. இதை கேட்டு காவேரி பயங்கரமாக கதறி கத்தி அழ ஆரம்பிக்கிறாங்க.